எங்கே பார்த்தாலும் பேய் பிசாசுன்னு அது ஒரு பிரச்சனை இருக்குயா. பேய் பிசாசுன்னு சொல்கிறாங்க இருக்குயா. திருக்குறள் இதோடு சொல்கிறாங்க. யாருக்கு பேய் பிசாசுன்னா அழகையன் தான். உலகத்தார் உண்டென்பது இல்லைன்பான் மையத்தை அழகையாக வைக்கப்படணும். வள்ளுவ பெருமான் அழகைங்கிற வார்த்தையை பயன்படுத்தினான், பேயின்னு வார்த்தையை பயன்படுத்தினான். அழகை எங்கும் பேய்ங்கிற வார்த்தையை வள்ளுவனே சொல்லியிருப்பதனாலே பேய் உண்டு. இடப்பட்டு சாகிறவனுக்கு இந்த இடப்பட்டு திடீர்னு சாகிறவன்லாம் பேயாக மாறுவாங்க. நம்ம அன்பர்களை ஒன்றும் செய்யாது. நம்ம அன்பர்களை கிட்டே நெருங்க முடியாது. பேய் வரவே வராது. நம்ம அன்பர்களுக்கு பேய் ஒன்றும் செய்யாது, செய்வனை ஒன்றும் செய்யாது. தீய கிரகங்கள் ராகு கேது இந்த மாதிரி நவகிரகங்களும் தீமை செய்ய முடியாது. நம்ம அன்பர்கள் அத்தனை பேரும் ஒரே நோக்கம், காலை மாலை தியானம் செய்வான், அன்னதானம் செய்வார்கள், மணி எல்லாம் ஒழுங்காக நடந்துக்கிட்டே இருப்பான். இதை அப்படியே தானம் தியானம் செய்து வரும்போது இடையூறு வந்தால் வினை பயந்து நினைப்பான். ஆக இது இந்த தத்துவங்கள் உலகம் பூரா எங்கே பார்த்தாலும் உயிர்வதை செய்கிறான். இப்போ இங்கே தமிழகத்தில் ஒரு இடத்த நடக்கின்றான். என்ன ஏன் இது மாதிரி உயிர்வதை செய்கிறேன்னு கேட்டான். எங்களுக்கு துன்பம் வந்திருக்கு, அது கடவுளுக்கு ஆறுதல் படுத்துன்னு சொல்லுவான். கடவுள் ஆறுதல் படுத்துறதில்லை, கடவுளை விரும்பவே மாட்டான். இந்த பேய் பிசாசுகள் தான் இந்த மாதிரி காடு கோழி கேட்கும். அதுவும் நம்ம முடியாதுன்னு சொன்னால் பேசாமல் விட்டுரும். அதுக்கு தான் வேலையா, அதை நம்ம பேயா சுற்றுதேன். அதுக்கெல்லாம் இந்த ஆடு கோழிங்கிறது பிரச்சனை இல்லை. நம்ம தமிழக மக்கள்லேயும் சில பேர் தன்னுடைய பிரச்சனையை தீர்வதற்காக கோழி ஆடெல்லாம் வெட்டுவோம். அதை ஞானிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிதி இன்னுயிர் நீக்கணுமா. தான் உயிரே போக நேர்ந்தாலும் இன்னொரு உயிருக்கு இடைவு செய்ய மாட்டான்னு அவன் வள்ளுவன் சொல்லுவான். ஆக அந்த உயிர் வதை செய்யறதில்லை. இதெல்லாம் ஒரு மடிப்படை.